இந்த கதையில நீங்கள் தான் முக்கிய கதாபாத்திரம். கவனமாக கேளுங்கள். ஒரு நாள் ஒரு விமானியுடன் ஒற்றை பயணியாக விமானத்தில் பயணம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். திடீரென்று விமானத்தின் என்ஜின் பழுதடைந்து விடவே விமானம் ஆகாயத்தில் தடுமாறுகிறது. எந்த நேரத்திலும் விமானம் விபத்துக்குள்ளாகும் அவல நிலைமை ஏற்பட்டு விடுகிறது. அப்போது விமானி உங்களிடம் பாராசூட் ஒன்றை கொடுத்து தப்பி விடுமாறு கூடுகிறார். நீங்களும் பாராசூட்டை மாட்டிக்கொண்டு வானிலிருந்து குதித்து விடுகிறீர்கள். ஆனால் சோதனையாக அந்த பாராசூட்டோ உங்களை ஒரு அடர்த்தியான காட்டுக்குள்ளே எடுத்துக்கொண்டு சென்று அங்கே இறக்கி விடுகிறது. காட்டின் எல்லா புறமும் ஒரே மாதிரியாக இருக்கிறது. அந்தோ பரிதாப நிலை உங்களுக்கு. காட்டின் எந்த புறம் ஓடினால் தப்பிக்க முடியும் என்று உங்களுக்கு தெரியவில்லை. சில நொடிகள் சுற்றி முற்றி பார்க்கிறீர்கள். அப்போது அங்கே ஒரு அறிவிப்பு பலகை தெரிகிறது. ஓடி போய் பார்க்கிறீர்கள். அதிலே காட்டின் 2 விதிகள் எழுதப்பட்டிருக்கின்றன. முதல் விதி: மனிதர்கள் எவரேனும் தவறுதலாக இந்த காட்டிற்குள் நுழைந்து விட்டால் சரியாக 1 மணி நேரத்தில் காட்டின் மிக கொடிய விலங்குகள் மனிதர்கள் இருக்கும் இடத்திற்கு மோப்பம் பிடித்து விரைந்து வந்து சேரும். 1 மணி நேரத்திற்குள் நீங்கள் தப்பித்து காட்டை விட்டு தப்பித்து ஓடியாக வேண்டும். இல்லாவிட்டால் குதறப்படுவீர்கள். 2வது விதி: கிழக்கு பக்கமாக சென்றால் மட்டும்தான் இந்த காட்டை விட்டு நீங்கள் வெளியே தப்பிக்க முடியும். மீண்டும் ஒரு முறை சுற்றிலும் பார்க்கிறீர்கள். கிழக்கு திசை எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை. என்ன செய்வது என்ற யோசனையும் உங்களுக்கு வரவில்லை. நடுக்கம் ஒருபுறம், காட்டு விலங்குகளின் பசிக்கு இரையாகி விடுவோமோ என்ற பதட்டம், அச்சம் மறுபுறம். அப்போது அந்த இடத்தில் திடீரென்று ஒரு தேவதை உங்கள் முன் தோன்றுகிறது. உங்களின் நிலையை, சூழ்நிலையை புரிந்து கொண்டு உங்களுக்கு உதவ முன் வருகிறது. அது 2 பொருள்களை நீட்டுகிறது. ஒன்று மணி பார்க்கும் கடிகாரம். அதன் மூலம் உங்களுக்கு தப்பிக்க இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கிறது என்பதை கணக்கிட்டுக் கொள்ளலாம். ஆனால் அதை வைத்துக்கொண்டு திசையை கண்டுபிடிக்க முடியாது. இன்னொன்று திசை காட்டும் கருவி. அந்த கருவி மூலம் உங்களுக்கு தப்பி செல்லக்கூடிய திசை தெரியும். ஆனால் நீங்கள் தப்பிக்க எவ்வளவு நேரம் இருக்கிறது என்பது அதற்கு தெரியாது, காட்ட தெரியாது. வந்து உதவிய தேவதை உங்களிடம் 2 பொருள்களையும் காண்பித்து, இந்த 2 பொருள்கள் ஏதேனும் ஒன்றை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போகலாம், எது உனக்கு வேண்டும் என்று கேட்கிறது. அந்த சூழலிலே நீங்கள் எந்த பொருளை தேர்வு செய்வீர்கள்? உங்களுக்கு எது முக்கியமானதாக தோன்றும்? திசையா, நேரமா, வேகமா, வழியா? நீங்கள் தானே தப்பிக்க வேண்டும். சொல்லுங்கள், எப்படி தப்பிப்பீர்கள்? எப்படி முடிவெடுப்பீர்கள்? நேரமாகி கொண்டே இருக்கிறது, சொல்லுங்கள். இத்தகைய சூழலிலே நீங்கள் எந்த பொருளை தேர்வு செய்வீர்கள்? உங்களுக்கு எது மிக முக்கியமானதாக தோன்றும்? மணி பார்க்கும் கடிகாரமா, திசை காட்டும் கருவியா? நேரமா, திசையா? வேகமா, வழியா? சொல்லுங்கள். ஆம், உங்கள் முடிவு சரிதான். திசை காட்டும் கருவிதான் உங்களுக்கு அதிக தேவையாக இருக்கும். இந்த கதைக்கு மட்டுமல்ல, நம் வாழ்க்கைக்கும் இதே நிலைதான். பல பிரச்சனைகள் நம்மை சுற்றி சூழும் போது சரியான திசையில் செல்லக்கூடிய முடிவே பெரு வெற்றியை பெற்று தருகிறது. இதோ இந்த நவீன யுகத்தில் வாழ்க்கை திசையை நிர்ணயிக்க சில வழிகாட்டு குணங்கள். மற்றவர்களை பின்தொடராமல் உங்கள் தனித்திறன் மற்றும் விருப்பத்தை அறிந்து பாதையை தேர்ந்தெடுங்கள். சுய ஆய்வோடு அடையக்கூடிய காலக்கெடுவுடன் அடையக்கூடிய தெளிவான திசைகளை நிர்ணயித்து முன்னேறுங்கள். இலக்கு தெளிவோடு மாறி வரும் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப புதிய திறன்களில் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். தொடர் கற்றலோடு சமூக வலைத்தள கவன சிதறல்களை குறைத்து உங்கள் நேரத்தை பயனுள்ளவற்றில் செலவிடுங்கள். டிஜிட்டல் கட்டுப்பாடோடு மிக முக்கியமான வேலைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து நேரத்தை சரியாக திட்டமிடுங்கள். நேர மேலாண்மையோடு தேவையற்ற செலவுகளை தவிர்த்து சேமிப்பு மற்றும் முதலீடுகளில் கவனம் செலுத்துங்கள். நிதி மேலாண்மை திறனோடு உடல் மன ஆரோக்கியத்தை பேணி காப்பதன் மூலம் சவால்களை எதிர்கொள்ளும் வலிமையை பெறுங்கள். உள வலிமை திறனோடு உங்களை ஊக்குவிக்கும் நேர்மறையான வழிகாட்டுகளுடன் தொடர்பிலே இருங்கள். ஆத்மார்த்த நட்பு உணர்வோடு
தோல்விகளை கண்டு அஞ்சாமல் அவற்றை பாடமாக கொண்டு தொடர்ந்து முயற்சியுங்கள் மன உறுதியோடு. நேர்மை, சமூக அக்கறையுடன் செயல்பட்டு உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை தேடுங்கள் வாழ்வியல் நெறிமுறைகளோடு. இறுதியாக ஒரு நெறிமுறை. வாழ்க்கை பாதையில் நீ ஓடும் திசையில் எதிரியை எதிரே வை, துரோகியை தூரவை, உண்மையான விசுவாசம் கொண்டவர்களை மட்டுமே இதயத்தில் வை.